சிஎம் ஆகி அவருடைய ஆட்சி எப்படி இருக்கதா நினைக்கிறேன்? ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆயிருக்கு. 2 வீக்ஸ் மேலே ஆயிருக்கு. சொல்கிறபடியாக ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் இவங்க மாற்றணும்னு சொல்லி வந்தாங்களோ எதுவுமே மாறல. எல்லாமே அப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுனா வேறு மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ டெல்லிக்கு இவர் போனார். டெல்லிக்கு போயிட்டு அங்கே ப்ரெஸ் மீட் பண்ணலன்ற ஒரு விஷயம் பெரிய விஷயமாக இருக்குது. கூட கூட்டிகிட்டு போனவங்கெல்லாம் வந்து யாரையோ கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அரசியலுக்கு சம்மந்தப்படாதவங்க, அரசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. இவர் போயிட்டு என்ன கொடுத்தாரு, எந்த மாதிரி அவங்க ரிசீவ் பண்ணாங்க. ஏன்னா 10 நிமிஷம் தான் வந்து பிரைம் மினிஸ்டரே பார்த்ததா சொல்கிறாங்க. ஸோ அந்த 10 நிமிஷத்துலேயே வந்து அதிகபட்சமாக அவங்க பேசுனதே 2 நிமிஷத்துக்கு மேலே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் 10 நிமிஷத்தில் என்ன இவர் பேசினாருன்றது தெரியாது. நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு ஏதோ கோரிக்கை கொடுத்துருக்காருன்றாங்க. அந்த என்னென்ன கோரிக்கைன்றது கிளியராக நம்மளுக்கு சொல்ல முடியல. அதே மாதிரி அமித்ஷாவை வந்து கேட்டிருக்காங்க. அமித்ஷா வந்து மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னதாக ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்குமே நடக்காத ஒரு புதுசாக நடந்திருக்கு இந்த விஷயம்லாம். சரி, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசணுன்னா சட்டம் ஒழுங்கும் வந்து நாளொரு மேனியாக பொழுதொரு வெண்ணமாக எல்லாமே வந்து தப்பாக தான் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுவுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே தெரியல. ஒரு 3 சைன் போட்டார் அவர் ஃபஸ்ட்டு டேயில். அதில் சிங்கப்பெண்ணுன்னு சொல்லி ஒரு சைன் போட்டார், சிங்கப்பெண் படை அப்படின்ட்டு. அது 2-3 தடவையாக வந்து தள்ளி போயிருக்கு. அதுக்கும் வந்து இன்னும் ஓப்பன் வந்து இன்னும் அதை பற்றி ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எதுவுமே பெரிய அளவில் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இந்த கவர்மெண்ட்டில். என்ன ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனுங்கிற மாதிரி எதனா ஒன்று இருக்கா? எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இப்போது ஒரு பிரபுன்னு ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார், காரைக்குடி ஜெயிச்சவர். அவர் வந்து இந்த கல்குவாரியெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறாரு. அவர் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறத பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி திமுக எப்படி போனாங்களோ, எப்படி ஏடிஎம்கே போனாங்களோ அதை அப்படியே கண்கூட காட்டுற மாதிரி தான் இருக்குது. 10 வண்டி 15 வண்டிக்கு மேலே இவர் போகிறாரு. ஸோ இவங்க மாற்றம்னு கொண்டு வரவங்க அதுலேருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். 2 பக்கமும் போலீஸ்காரங்க தொங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் போகிறாரு. அதுவும் டெம்ப்ரவரியாக க்ளோஸ் பண்ண போகிறேன்றாங்க. இப்போ டெம்ப்ரவரியாக எதுக்கு க்ளோஸ் பண்ணணும்? பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணணும்ல. இப்போ டெம்ப்ரவரியாக க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறதே வந்து நாளைக்கு வேறு வகையில் ஏதாவது அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு டிமாண்டாக கூட இருக்கலான்ற மாதிரி இருக்குது. ஸோ சொல்கிறபடியாக ஒன்றுமே இல்லை இந்த கவர்மெண்ட்டில். எக்ஸ்பெக்டேஷன் நிறைய தான் இருந்தது. ஏன்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா போன 5 வருஷம் நல்ல கவர்மெண்ட்டு தான் டிஎம்கே கவர்மெண்ட்டு. பெரிய அளவில் வந்து நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இது வரைக்கும் இருந்த கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகையாகட்டும், விடியல் பயணமாகட்டும், நான் முதல்வர் திட்டமாகட்டும், எவ்வளோ எண்ணற்ற திட்டங்கள் திமுக கவர்மெண்ட்டு கொடுத்தும் வந்து அவங்கள தோக்கடிச்சிருக்காங்கன்னா இவங்க மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனில் 20 நாளில் பெருசாக என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. பட் இந்த 20 நாள்லேயே வந்து ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக தான் இங்கே தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு சேஞ்ச்க்கு சீமான் இருந்திருந்தால் இது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருடைய கொள்கையும் அவருடைய சித்தாந்தமும் வந்து ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. நம்ம வந்து திராவிட பாரம்பரியத்தில் கடந்த 50-60 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. எதிர்த்து பேசுகிறவங்க வந்து 1000 சொல்லுவாங்க, இவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு. இந்தியாவிலே வந்து குறிப்பிட அளவுக்கு எல்லாத்துலேயுமே தொழில்துறையில், சுகாதாரத்துறையில், கல்வித்துறையில் தமிழ்நாடு மாதிரி வந்து வேறு எந்த ஸ்டேட்லையுமே வந்து இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு வேறு எந்த ஸ்டேட்லையுமே இல்லை. ஏறக்குறைய 18-19 ஸ்டேட்டில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது. அவங்க வந்து டபுள் இன்ஜின் சர்க்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரே இதில் இருந்தால். ஆனால் அவங்களால கூட பண்ண முடியாத பல விஷயங்களை வந்து தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க. ஜிடிபி 2 வருஷமாக வந்து டபுள் டிஜிட்டில் வந்துருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கடந்த ஒரு 50 வருஷம் 60 வருஷமாக ஆண்ட திராவிட கட்சி தான். ஸோ தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது திராவிட கட்சி தான்ன்றது என்னுடைய கருத்து. தேங்க்யூ.